பொண்ணுக்கு உடம்புல முடியா இருக்கு, முகத்துல மீச தாடிலாம் வளருது. அதை மறைச்சு அவங்க அப்பா ஒரு ஆளுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நைட்ல அவளோட நெஞ்சில இருக்க முடியெல்லாம் பார்த்து அந்த ஆளு ஷாக் ஆகுறாரு. உடனே புருஷங்கார அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளில போயிடு, நாளைக்கு இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு முகத்தை பாவமா வச்சுட்டு அங்கேயே இருக்கா. அவரும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு சரி நீ இங்கேயே இருக்கலாம் சொல்லிடுறாரு. அதனால அந்த பொண்ணோட புருஷன் கடன்காரன் திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கிறா. ஹஸ்பண்டோட ரெஸ்டாரண்ட்ல நாமளும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு அங்க அவ போறா. அங்க ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும். டவுன்ல ஒரு மியூசிக் ஷோ நடக்குதுன்னு அதுல வர பொண்ணு முடியல முகத்தை ஃபுல்லா கவர் பண்றானோ அந்த கஸ்டமர் சொல்றாரு. அதனால அந்த பொண்ணுக்கு நிறைய காசு கொடுத்து எல்லாரும் போய் பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஹீரோயின் அவங்க கஸ்டமர் கிட்ட போயிட்டு எனக்கு கூட தாடி மீசெல்லாம் வளரும்னு சொல்றா. அங்க இருக்க யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி உனக்கு 1 மாசம் டைம் தரோம், நீ போய் வளர்த்துக்காமின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெட்டு கட்டிட்டு அங்கிருந்து வரா. இது தெரிஞ்ச ஹஸ்பண்ட் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்காக நம்ம இது பண்ணலன்னா நம்ம ரொம்ப கடல்ல இன்னும் மூழ்கிறோம்னு சொல்றா. வேற வழி இல்லாம அவரும் ஒத்துக்கிறாரு. ஹீரோயினா ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவ வேற ஒரு பொண்ணை தேடி போயிடுறாரு. அதே நேரத்துல ஹீரோயினை பத்தி ரூமர்ஸ் அந்த ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அவகிட்ட பெட்டு கட்டின அந்த கஸ்டமர்லாம் அந்த ஷாப்புக்கு வராங்க. அவ சொன்ன மாதிரியே 1 மாசத்துல தாடி மீசரா வளர்த்துறா. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்க ஒரு பையன் ஹீரோயினோட தாடி மீசையும் தொட்டு பாக்குறாரு. அதை இழுத்து பாக்குறாரு. அது உண்மைதான் தெரிஞ்சு நீங்க ரொம்ப இந்த தாடி மீசையில அழகா இருக்கீங்கன்னு அந்த பொண்ணுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. இது கேட்டு இது வரைக்கும் நம்ம யாருமே இந்த மாதிரி சொன்னதில்லைன்னு சொல்லி வெக்கப்பட்டு அவளும் சிரிக்கிறா. அந்த ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் இவளை பத்தி தெரிஞ்சு வந்து பாக்குறாங்க. அவங்களும் ரொம்ப ஆசையா இதை தொட்டு தொட்டு பாக்குறாங்க. ஆனா அவ ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா போக போக அவர் ஏத்துக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஊர்லயே அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப கான்பிடண்டா இருக்கா. ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா நடத்தி அவங்க ஹஸ்பண்ட் வாங்கின எல்லா கடனையும் அடிச்சிடுறா. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பொண்ணு இதே மாதிரி மீச தாடியோடு இருந்தா நீங்க உங்களை ஏத்துப்பீங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வித்தியாசமான வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.